Sethu sir, I might have to invite you back on stage. Prakash Mohandas, sir, may I request you to present your book, Lanka, to our very own Yugi Sethu sir. Nalla irukle? Thank you, sir. Thank you so much, Yugi Sethu sir, for your time, for the lovely words, and for your experiences that you shared with us. அடுத்ததா இந்தியன் ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் ஃபில்ம் மேக்கர் சித்ரா லக்ஷ்மணன் சாரை மேடைக்கு அழைக்கிறோம் பேச. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றிய செய்திகளை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய நண்பரான கோபிகிருஷ்ணனை தயாரிப்பாளர் ஆக்கியதற்கு. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான். அவற்றை உள்ள 2 சிறப்புல சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடிச்சு கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வலை. அது மிகப்பெரியது. அதுலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாகத்தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. சொல்வேந்தன் தான் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுகிசிரத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா? அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை ரொம்ப அழகா யூவி சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்றதுக்கு அதோட நல்ல டேர்ம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு படங்களையும் முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது பெரிய விஷயம். அது நைட்டு படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோட படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்னைக்கு அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே தான். இந்த படத்துடைய கதாநாயகமும் தயாரிப்பாளரும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ண சங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்லணும். என்னன்னா, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா? நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அதை தாண்டி அவர் பிரமிப்பா எனக்கு கொடுத்தது என்னன்னா, இந்த திரைப்படத்தை 23 நாட்கள்ல முடிச்சாங்க. இதை அவர்கிட்ட இருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம திட்டம், அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்கள்ல இந்த அளவு குவாலிட்டியா கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்னா எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு நல்லா தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதை மிக அழகாக பண்ணியிருக்காரு. இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது அப்படின்றது, அவங்க நடிப்பாங்கன்னு விஷயம். ஆனா இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்றது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை ஆதித்யர் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. யூகி சேது இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச் அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசல. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட், இந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ அன்னைக்கு முதல்ல ஒரு 15 நிமிஷம் யூகி சேது பேச சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க.
ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. யூகி சார் வந்து சினிமாவுக்கு மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சார், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட் வச்சிருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியது நீங்க. நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இங்கே நிற்கிறேன், கீழே பொண்ணு கூப்பிட்டு. ரொம்ப